தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஈரோடு பேருந்து நிலையத்தில இருந்து சித்தோடு கோபி வழியா சக்தி போற பேருந்துல பயணம் செஞ்சு கொடிவேரிக்கு போற பேருந்து வழி பயணம் மற்றும் கொடிவேரியில சம்மர் டைம்ல எப்படி இருக்கு அப்படின்ற அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து கொடிவேரி பகுதிக்கு போறதுக்கு சத்தியமங்கலம் போகக்கூடிய பஸ்ல வந்து நம்ம பயணம் செய்யணும். நம்மளுடைய கொடிவேரி பயணம் இப்ப ஆரம்பிச்சாச்சு. ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்து நம்ம சித்தோடு பகுதிக்கு போக போறோம். ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சித்தோடுக்கு பயண தூரமா ஒரு 9 கிலோமீட்டர் வருது. கொடிவேரி அணைக்கு சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், அந்தியூர், மேட்டூர் பகுதிகளில் இருந்து வரலாம். நாம இப்ப ஈரோடுல இருந்து போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய பேருந்து பயணத்துல நாம இப்ப சித்தோட நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க போற வழியில இடது பக்க சாலை பிரிவை பார்க்க முடியுது. இந்த சாலையில நம்ம 9 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னா திண்டல் பகுதியை அடையலாம். அங்க ஒரு முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து 9 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப சித்தோடு பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். சித்தோடு பகுதியிலிருந்து அடுத்து நம்ம கவுந்தப்பாடி பகுதிக்கு போக போறோம். சித்தோடுல இருந்து கவுந்தப்பாடிக்கு பயண தூரமா ஒரு 14 கிலோமீட்டர் வருது. சித்தோடு பகுதியிலிருந்து நாம இப்ப கவுந்தப்பாடி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போற வழியில நம்மளால இங்க தேசிய நெடுஞ்சாலையை பார்க்க முடியுது. இந்த தேசிய நெடுஞ்சாலை சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் வழியா கேரளாவுக்கு போகுது. சித்தோடு பகுதியிலிருந்து திருவலம், தயிர்பாளையம், கந்தசாமியூர், எல்லிஸ்பேட்டை வழிகளை கடந்து நாம இப்ப கவுந்தப்பாடிக்கு போக போறோம். சித்தோடு பகுதியிலிருந்து 14 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப கவுந்தப்பாடி பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். கவுந்தப்பாடி பகுதியிலிருந்து அடுத்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் போக போறோம். கவுந்தப்பாடியிலிருந்து கோபிக்கு பயண தூரமா ஒரு 15 கிலோமீட்டர் வருது. கவுந்தப்பாடியிலிருந்து சூரியம்பாளையம், பாலப்பாளையம், ஒத்தக்குதிரை, தாசம்பாளையம், புலவக்காளிப்பாளையம், குள்ளம்பாளையம் பகுதிகளை கடந்து கோபி போக போறோம். கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தை நோக்கி நம்மளுடைய பேருந்து பயணம் போய்கிட்டு இருக்கு. போற வழியில சாலையோட 2 பக்கத்திலையும் பச்சை பசுமையான வாழை, நெல், தென்னை மர தோட்டங்களை பார்க்க முடியுது. கவுந்தப்பாடி பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப கோபி பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு. கோபி பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்து நம்ம கொடிவேரி பிரிவுக்கு போக போறோம். கொடிவேரி பிரிவு பகுதி சிங்கிரிப்பாளையம், அரசூர் பகுதிக்கு இடையில அக்கரை கொடிவேரி பகுதியில அமைஞ்சிருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம்ல இருந்து கொடிவேரி பிரிவுக்கு பயண தூரமா ஒரு 14 கிலோமீட்டர் வருது. நாம இடது பக்கம் பார்க்கக்கூடிய சாலையில போனோம்னா அவினாசி, கோயம்புத்தூர் போகலாம். நாம நேரா சக்தி ரோடுல கொடிவேரிக்கு போக போறோம்.
கோபியில இருந்து 14 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் சிங்கிரிபாளையம்க்கு அடுத்து அமைஞ்சிருக்கிற கொடிவேரி பிரிவுக்கு வந்தாச்சு. ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து கொடிவேரி பிரிவுக்கு பேருந்து கட்டணமா ஒரு நபருக்கு 33 ரூபாய் வந்து வசூலிக்கிறாங்க. கொடிவேரி பிரிவுல இருந்து அணைக்கு பயண தூரமா ஒரு 2 கிலோமீட்டர் வருது. இங்கிருந்து குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே நகர பேருந்துகள் வசதி இருக்கு. ஒரு சில நேரங்களில் மட்டுமே ஆட்டோ வசதி இருக்கு. மற்ற நேரத்துல போக வசதிகள் கிடையாது. 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல வந்தீங்கன்னா நீங்க போறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். கொடிவேரி பிரிவுல இருந்து 2 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப கொடிவேரி அணை பகுதிக்கு வந்தாச்சு. கொடிவேரி அணைப்பகுதிக்கு உள்ள போறதுக்கு காலையில 8 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் மட்டுமே அனுமதிகள் வழங்கப்படுது. உள்ள போறதுக்கு ஒரு நபருக்கு 5 ரூபாய் வந்து கட்டணமா வசூலிக்கிறாங்க. 5 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு நாம இப்ப கொடிவேரி அணையோட உள்பகுதிக்கு வந்தாச்சு. இங்க வந்த உடனே நம்ம தொடக்கத்துல வலது பக்கத்துல ஒரு வாய்க்கால் போறத பார்க்க முடியுது. கொடிவேரி அணையில இருந்து பவானி நோக்கி போகக்கூடிய ஆற்றுக்கு இணையா 2 பக்கங்களிலும் 2 வாய்க்கால்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கு. இதுல நம்ம பார்க்கறது வந்து தட்டப்பள்ளி வாய்க்கால். நாம இப்ப கொடிவேரி அணை பகுதிக்கு உள்ள வந்தாச்சு. இடது பக்கத்துல சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. வலது பக்கத்துல அணை போற வழி அமைஞ்சிருக்குது. அணை பகுதியில முனியப்பன் கோவில், ஆஞ்சநேயர் சன்னதி அமைஞ்சிருக்கு. அணையோட கரை பகுதியில மணல் குவியல்கள், நிறைய கடைகள் இருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியுது. கொடிவேரி ஆற்று பகுதியில் அமைஞ்சிருக்கிற மேம்பாலத்துக்கு அடியில சிறிய உணவு கடைகள் இருக்கு. இங்க மீன் குழம்புடன் ஒரு சாப்பாடு 50 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யறாங்க. சில மீன்கள் வந்து பொரிச்சு விற்கிறாங்க. அந்த மீன்களின் அளவு பொறுத்து வந்து விலை நிர்ணயிக்கிறாங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷான மீனா இருக்கான்னு சொல்லி நல்லா பார்த்து விசாரிச்சு சாப்பிடுங்க. நம்மளுடைய இந்த பயணம் கொடிவேரி அணைக்கு ஏப்ரல் மாதங்கள்ல அமைஞ்சிருக்கு. சம்மர் டைம்ல நல்ல தண்ணி கொஞ்சமா தான் இருக்கு. மழைப்பொழிவை பொறுத்து தான் தண்ணீர் திறந்து விடுவாங்க. நவம்பர்ல இருந்து பிப்ரவரி மாதங்கள்ல வந்தீங்கன்னா இந்த அருவி ஃபுல்லா தண்ணி இருக்கிறத பார்க்க முடியும். சம்மர் டைம்ல நீங்க கொடிவேரிக்கு வந்தாலும் நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கிற முழு நீள காட்சிகள்ல இருக்கிற அளவுக்கு தண்ணீர் எப்பயுமே இருக்கும். கொடிவேரி தடுப்பணை அணைக்கட்டு தமிழகத்துல ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்துல கொடிவேரி பகுதியில பவானிசாகர் அணையில இருந்து பவானிக்கு போற ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு தடுப்பணை தான் வந்து கொடிவேரி அணை. இந்த அணை வந்து 1125ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா கருதப்படுது. ஊராளி செம்ப வேட்டுவ செயங்கொண்ட சோழ கொங்கால்வான் மன்னரால கட்டப்பட்டிருக்கு. கொங்கால்வான் மன்னருக்கு இந்த அணை பகுதியில சிலை கட்ட வேண்டும் அப்படின்றது இந்த ஊர் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையா வந்து இருந்துட்டு வருது. கொடிவேரியில அமைஞ்சிருக்கிற இந்த அணைய கட்ட இந்த பகுதியில பாறை கற்கள் இல்லாததால சத்தியமங்கலம் கடல் கடம்பூர் பகுதியில இருந்து பாறைகளை வெட்டி கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கல்வேலை செய்யறவங்களை வச்சு இந்த அணையை கட்டியிருக்காங்க. இந்த அணையோட 2 பக்கத்திலையும் 2 கால்வாய்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கு. வடக்கு பக்கத்தில் உள்ள கால்வாய் வந்து அரக்கன் கோட்டை கால்வாய், தெற்கு பகுதியில் உள்ள கால்வாய் வந்து தட்டப்பள்ளி கால்வாய். பவானி ஆற்றுக்கு இணையா கட்டப்பட்ட இந்த 2 கால்வாய்கள்ல இருந்து தண்ணீர் வந்து பாசனத்துக்கு போயிட்டு மீதி தண்ணி வந்து மறுபடியும் இந்த பவானி ஆற்றிலேயே கலக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதிகமான மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து குளித்து மகிழ்ற காட்சிகளை நம்மளால இங்க கொடிவேரியில பார்க்க முடியுது. இந்த கொடிவேரி பகுதியில தமிழ் சினிமாவில் எடுக்காத படங்களே கிடையாது. முக்கியமா பிரபு மனோரமா அவர்கள் நடிச்ச சின்னத்தம்பி படம் இந்த கொடிவேரி அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில தான் எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து 300 நாள் ஓடுனது குறிப்பிடத்தக்கது. கொடிவேரி அணையில துடுப்பு படகு சவாரியும் இருக்கு. இதுல பயணம் பண்ண ஒரு நபருக்கு 50 ரூபாய் வந்து கட்டணமா வசூலிக்கிறாங்க. நாம பார்க்கக்கூடிய இந்த கோவில் வந்து முனியப்பன் கோவில். இங்க தெய்வ வழிபாடு நடத்தி மக்கள் பொங்கல் வைத்து வழிபடுறது வழக்கம். நாம இப்ப கொடிவேரி அணையில துடுப்பு படகுல சவாரி செய்ய போறோம். இந்த அணைக்கு தண்ணீர் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில பொழிகின்ற மழை நீர்லாம் வந்து பவானிசாகர் அணையில சேமிச்சு வைக்கப்படுது. அணை நிரம்பிய பிறகு அங்கிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் தான் வந்து இந்த கொடிவேரி அணைக்கு வருது. இந்த கொடிவேரி அணையில இருந்து பவானிக்கு போய் அங்கிருந்து காவிரி ஆற்றுல கலக்குது.
கொடிவேரி அணையை பத்தி வரலாற்று கட்டுரைகள்ல சில வரிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கொடிவேரி அணை 1125ஆம் நூற்றாண்டுல தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை கட்ட தொடங்கி முடிக்க 3 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அணை கட்ட தொடங்கி 1.5 ஆண்டுகள்ல வந்து வேலைகள் முழுமையா முடிஞ்சு திறப்பு விழாவிற்கு மன்னர்களின் வருகைக்காக காத்திருந்திருக்காங்க. திடீர் வெள்ளத்தால அணை முழுவதுமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் சேதமாயிருக்கு. மன்னரோட ஆணை இறங்க 2வது முறை வந்து கட்ட தொடங்கி திறப்பு விழாவுக்காக காத்திருந்திருக்காங்க. 2வது முறையும் திடீர் வெள்ளத்தால அணைகள் வந்து அடிச்சு செல்லப்பட்டு மக்களோட உயிர்களும் சில போயிருந்திருக்கு. இதை அறிந்த மன்னர் பன்னாரி அம்மனும் நஞ்சுண்டேஸ்வரரும் நான் அந்த பகுதிக்கு வரத வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்தை கொண்டு தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் யாரும் அந்த பகுதிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கட்டளிடுறாரு. 3வது முறையா அணையை கட்ட ஆணையிடுறாரு. திறப்பு விழாவுக்கு தன்னை அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி கட்டப்பட்ட அணை தான் வந்து இந்த கொடிவேரி அணை. அந்த மன்னரோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஊராளி செம்ப வேட்டுவ செயங்கொண்ட சோழ கொங்கால்வான் மன்னர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கொடிவேரியில அமைஞ்சிருக்கிற இந்த கொடிவேரி அணையோட மொத்த நீளம் சொல்லி பார்த்தோம்னா 151 மீட்டர், அகலம் சொல்லி பார்த்தோம்னா 30 அடி வருது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா மறக்காம இந்த கொடிவேரியில அமைஞ்சிருக்கிற பரிசல் துறை படகுல ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க. இதோட அனுபவம் ரொம்பவும் அழகா இருக்கு. நாம இப்ப கொடிவேரி அணை பகுதியில் அமைஞ்சிருக்கிற உச்சி பகுதியில் உள்ள காட்சி முனைகள்ல இருந்து கொடிவேரியோட முழு அளவுகளையும் பார்த்து ரசிக்கிறோம். மணி இப்போ மாலை 5:10 ஆகுது. இங்க உள்ள சிறுவர் பூங்கா வந்து மூடியாச்சு. இங்க உள்ள போறதுக்கு ஒரு நபருக்கு 5 ரூபாய் வந்து நுழைவு கட்டணமா சொல்லிக்கிறாங்க. நீங்க இந்த பார்க்குக்கு உள்ள போனீங்கன்னா கடைசி கார்னர்ல வலது பக்கத்துல கொடிவேரி அணையும் இடது பக்கத்துல வாய்க்கால் பகுதியும் போறதால அந்த மூளை பகுதி டைட்டானிக் கப்பல்ல வர மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். மறக்காம அங்க போய் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இதோட நம்மளுடைய ஈரோடு முதல் கொடிவேரி வரலான பேருந்து பயணம் மற்றும் கொடிவேரி சுற்றுலாத்தலத்தை சுத்தி பார்க்குற பதிவு முடிவுக்கு வருது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல வச்சுக்கோங்க. அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் தாமு மிராக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.